1977 தமிழக அரசியல் வரலாற்றில் அதிமுக்கியமான ஆண்டு. தமிழக அரசியலுக்கு வரும் நடிகர்கள் பலர் 1977ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகளில் எம்ஜிஆர் பெற்றது போன்ற வெற்றியை தாங்களும் பெற வேண்டும் என எண்ணுவர். நடிகர் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கிய போது 1977 என பெயரிடப்பட்ட படம் ஒன்றில் நடித்தார். அப்படத்தின் சப் டைட்டிலில் தி ஹிஸ்டரி ரீரிட்டன் என்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. அதாவது 1977ஆம் ஆண்டு வரலாறு திரும்ப எழுதப்படுகிறது என்பது அதன் அர்த்தம். அந்த அளவிற்கு 1977ஆம் ஆண்டின் தமிழக தேர்தல் முடிவுகள் அரசியல் அரங்கில் தாக்கத்தை ஏற்படுத்தியவை. உண்மையில் 1977ஆம் ஆண்டின் தமிழக தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய முரண் சார்ந்தவை. இந்திய ஒன்றியத்திலிருந்து எல்லா வகையிலும் வேறுபட்ட மாநிலமாக தமிழகம் இருந்திருக்கிறது. அதனை நிரூபிக்கும் வகையில் 1977ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் இருந்தது. ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு முடிவை தந்தபோது அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு வேறொரு முடிவினை தந்தது தமிழகம். சில தேர்தல் முடிவுகளை உடனடி அரசியல் காரணங்கள் தீர்மானிக்கும். சில தேர்தல் முடிவுகளை மரணத்தினால் ஏற்பட்ட அனுதாபங்கள் தீர்மானிக்கும். ஆனால் 1977ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகளுக்கான காரணங்கள் அதிகமானவை. அதன் கால அளவும் நீண்டது. 1977ஆம் ஆண்டு தேர்தலின் முடிவுகளுக்கான உண்மையான காரணங்கள் 1969ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கியவை. ஆனால் 1975இல் நடந்த ஒரு நிகழ்வு அதற்கான முக்கிய காரணமாக அமைந்தது. 1975 ஜூன் 24 அன்று இரவு உறங்கச் சென்ற இந்தியர்கள் யாருக்கும் காலை விழிக்கும் போது தங்கள் சுதந்திரம் பறிபோகும் என்பது தெரியாது. ஆனால் அப்படித்தான் நடந்தது. 1975ஆம் ஆண்டு ஜூன் 25 அன்று நள்ளிரவில் இந்தியாவில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது. நெருக்கடி நிலையை அறிவித்தவர் அப்போதைய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது. ஒரு நள்ளிரவில் பெற்ற சுதந்திரத்தை கிட்டத்தட்ட இன்னொரு நள்ளிரவில் இந்தியா இழந்திருந்தது. இரவோடு இரவாக நாடு முழுவதும் பல்வேறு கைதுகள் அரங்கேற்றப்பட்டன. ஒரே இரவில் ஒரு நாட்டின் சுதந்திரத்தை பறிக்கும் அளவிற்கு நெருக்கடி ஏற்பட்டதா என்ற கேள்வியை எழுப்பினால் பதில் ஆம் என்பதாகத்தான் இருக்கும். ஆனால் நெருக்கடி இந்தியாவிற்கு அல்ல, இந்திராவிற்கு. இந்திராவிற்கு ஏற்பட்ட நெருக்கடி இந்தியாவிற்கானதாக எப்படி மாறியது? இந்தியா வேறு, இந்திரா வேறு அல்ல. இந்திராதான் இந்தியா, இந்தியாதான் இந்திரா. இதனை நிறுவத்தான் அப்போதைய இந்திரா காங்கிரஸ் தலைவர்கள் முயன்று கொண்டிருந்தனர். அக்கட்சியின் முக்கிய தலைவர்களான டி.கே. பருவா, பிரணாப் முகர்ஜி, வி.சி. சுக்லா போன்றோர் இந்த முழக்கத்தை மக்கள் மத்தியில் பரப்புவதில் முக்கிய பங்காற்றினர். கட்சி தலைவர்கள் இதுபோன்ற பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கான காரணங்களை தனது ஆளுமையின் மூலம் உருவாக்கியிருந்தார் இந்திரா காந்தி. 1971ஆம் ஆண்டு தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் கட்சி பெரிய அளவிலான வெற்றியை பெற்றிருந்தது. 352 இடங்களை வென்று மத்தியில் ஆட்சி அமைத்திருந்தது இந்திரா காங்கிரஸ். 1967ஆம் ஆண்டு தேர்தலில் ஒருங்கிணைந்த காங்கிரஸ் கட்சி பெற்ற இடங்களை விட இது அதிகம். காமராஜர், மொரார்ஜி தேசாய் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கட்சிக்குள் இருந்தபோது பெற முடியாத வெற்றியை அவர்களை எதிர்த்து பெற்றிருந்தார் இந்திரா. ஆட்சிக்கு வந்த பின்பு நடந்த நிகழ்வொன்றும் இந்திராவின் செல்வாக்கை உயர்த்தியது. ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் பிரச்சனையில் தலையிட்டது இந்திரா தலைமையிலான இந்திய அரசு. இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் பணிந்தது. சுமார் 90,000 பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய ராணுவத்தால் கைது செய்யப்பட்டனர். கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசம் என்ற நாடாக உருவாக்கப்பட்டது. தெற்காசியாவின் வரைபடம் அப்போது மாற்றியமைக்கப்பட்டிருந்தது. இந்திரா காந்தி வரலாற்றை மட்டுமல்ல, புவியியலையும் படைத்துவிட்டார் என்ற புகழாரங்கள் சூட்டப்பட்டன. எல்லாவற்றிற்கும் மேலாக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த ஜனசங்க தலைவர்களில் ஒருவரான வாஜ்பாய் இந்திரா காந்தியை துர்கை என புகழ்ந்தார். அந்த அளவிற்கு செல்வாக்கு மிக்கவராக விளங்கிய இந்திராவிற்கு நீதிமன்றம் மூலம் நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. அதைத்தான் இந்தியாவிற்கான நெருக்கடியாக மடைமாற்றியிருந்தார் இந்திரா காந்தி. அந்த நெருக்கடியின் தொடக்க புள்ளி 1971ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டார் இந்திரா காந்தி. 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ரேபரேலி தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் இந்திரா காந்தி. அந்த வெற்றிதான் பின்னாளில் அவரது பிரதமர் பதவிக்கே ஆபத்தை விளைவிப்பதாக அமைந்தது. ஒரு பிரதமராக தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இந்திரா காந்தி வெற்றி பெற்றதாக அவரை எதிர்த்து போட்டியிட்ட ராஜ் நாராயணன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் 1975ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜக்மோகன்லால் சின்ஹா முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பொன்றை தந்தார். 1971ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் இந்திரா காந்தியின் வெற்றி செல்லாது என்பதுதான் அந்த தீர்ப்பு. பிரதமராக அதிகார துஷ்பிரயோகம் செய்துதான் இந்திரா காந்தி வெற்றி பெற்றதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது.
நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானது செல்லாது என அறிவிக்கப்பட்டதால் இந்திரா காந்தி பிரதமர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் மொத்தமும் ஒரே குரலில் கூறின. அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பே இந்திராவிற்கும் அவரது ஆட்சிக்கும் எதிரான குரல்கள் எழுப்பப்பட்டு வந்தன. இந்திராவிற்கு எதிராக குரல் எழுப்பியவர்களில் முக்கியமானவர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன். மக்களின் துன்பங்களை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. மக்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் நிலையில் நாட்டில் ஊழல் பெருகி வருகிறது. அதனை கட்டுப்படுத்த அரசு தவறினால் மிகப்பெரிய புரட்சியை நடத்த வேண்டியிருக்கும் என இந்திரா காந்தி அரசை எச்சரித்திருந்தார் ஜெயப்பிரகாஷ் நாராயணன். இந்திரா காந்திக்கு எதிராக தீர்ப்பு வெளியானதால் எதிர்ப்பை தீவிரப்படுத்தினார் ஜெயப்பிரகாஷ் நாராயணன். பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்த போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்திரா காந்தி. அந்த மனுவை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணய்யர், இந்திரா பிரதமராக நீடிக்கலாம், ஆனால் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் ஓட்டெடுப்புகளில் வாக்களிக்க முடியாது என தீர்ப்பளித்தார். இதனை எதிர்க்கட்சிகள் ஏற்கவில்லை. மறுதேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தன. இந்திய அரசுக்கு எதிராக மக்கள் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட வேண்டும் என டெல்லியில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் அறைகூவல் விடுத்தார் ஜெயப்பிரகாஷ் நாராயணன். ஜெயப்பிரகாஷ் நாராயணனின் இந்த அறைகூவல் மக்களுக்கானது மட்டுமல்ல, ராணுவத்திற்கும் காவல்துறையினருக்கும் சேர்த்து அந்த அறைகூவல் விடுக்கப்பட்டது. தனது நண்பரும் மேற்கு வங்க முதல்வருமான சித்தார்த் சங்கர் ராயுடன் ஆலோசித்தார் இந்திரா காந்தி. ஜெயப்பிரகாஷ் நாராயணனின் அறிவிப்பு நாட்டில் புரட்சி ஏற்பட வழிவகுக்கும் என கூறிய சித்தார்த் ராய், அதிகரித்து வரும் எதிர்ப்புகளை சமாளிக்க நெருக்கடி நிலையை அமல்படுத்துவதற்கான தீர்வு என்ற ஆலோசனையை அளித்தார். அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 352 பயன்படுத்தி இந்தியாவில் தேசிய நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது. ஜெயப்பிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய், அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆகிய எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். தொழிற்சங்க தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், சுப்பிரமணியன் சுவாமி ஆகியோர் தலைமறைவாகியிருந்தனர். குடிமக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் உரிமைகள் தேச பாதுகாப்புக்கு ஆபத்தாக அமைகிறது என்று கூறி அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது இந்திரா அரசு. மக்கள் தங்களுக்கான அடிப்படை உரிமைகள் எதையும் கோர முடியாது என அறிவிக்கப்பட்டது. ஒரு குடிமகனுக்கு உயிர் வாழும் உரிமை கூட இல்லை என உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார் மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல். அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தது மட்டுமில்லாமல் பத்திரிகைகளை தணிக்கை செய்யும் நடவடிக்கையையும் இந்திரா காந்தி அரசாங்கம் எடுத்தது. 1948ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமை பிரகடனம் ஒரு மனிதனின் அதிமுக்கிய உரிமைகளாக 2ஐ வரையறுத்தது. ஒன்று உயிர் வாழும் உரிமை, மற்றொன்று தகவல் பெறும் உரிமை. இரண்டையும் கேள்விக்குள்ளாக்கி இருந்தது இந்திய அரசு. இல்லை, இந்திரா அரசு. நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டவுடன் அதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார் தமிழக முதல்வர் கருணாநிதி. இந்திரா காந்தியின் மன்னர் மானிய ஒழிப்பையும் வங்கிகள் தேசியமயமாக்கும் திட்டத்தையும் ஆதரித்த கருணாநிதி 1969ஆம் ஆண்டு மக்களவையில் இந்திரா காந்திக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்ட போது இந்திரா அரசை காப்பாற்றிய கருணாநிதி இந்திராவால் அமல்படுத்தப்பட்ட நெருக்கடி நிலையை எதிர்த்தார். அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வெளியான போதே இந்திரா காந்தி ராஜினாமா செய்ய வேண்டும் என கருணாநிதி கோரிக்கை வைத்திருந்தார். 1975ஆம் ஆண்டு ஜூன் 27 அன்று கூடிய திமுக செயற்குழு நெருக்கடி நிலைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது. திமுக சார்பில் சென்னையில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய கருணாநிதி, எந்த நிலையிலும் இந்தியாவின் மக்களாட்சிக்கு கேடு விளைவிக்காமல் பார்த்துக் கொள்வோம் என்றார். நெருக்கடி நிலையை எதிர்த்த திமுகவிடம் சமாதானம் பேச முயன்றார் இந்திரா காந்தி. திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்த மத்திய அமைச்சர் ஓம் மேத்தா, நெருக்கடி நிலை எதிர்ப்பை கைவிட்டால் திமுக ஆட்சி மேலும் ஓராண்டு நீடிக்கும் என்று கூறினார். ஆனால் கருணாநிதி அதனை மறுத்துவிட்டார். இந்தியாவின் இந்த கோரிக்கையை மறுக்கும் அளவிற்கு அப்போது அரசியல் ரீதியாக திமுகவும் கருணாநிதியும் வலுவாக இல்லை. புரட்சி நடிகர் என கருணாநிதியால் புகழப்பட்ட எம்ஜிஆர் இப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆராக மாறி கருணாநிதிக்கு சிம்ம சொப்பனமாக மாறியிருந்தார். அவரால் தொடங்கப்பட்ட அதிமுக தமிழக அரசியலில் முக்கிய சக்தியாக மாறியிருந்தது. திண்டுக்கல், கோயம்புத்தூர் தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் அதனை உணர்த்தின. ஆனாலும் நெருக்கடி நிலையை தீவிரமாக எதிர்த்தார் கருணாநிதி. இடைப்பட்ட காலங்களில் தமிழக அரசியல் சூழலும் அதீத மாற்றங்களுக்கு உள்ளாகியிருந்தது. 1971ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மிக அதிகமான இடங்களை வென்று ஆட்சியை பிடித்திருந்த திமுகவின் சில நடவடிக்கைகளால் மத்தியில் இருந்த இந்திரா அரசு கோபத்திற்குள்ளாகி இருந்தது. அதில் முக்கியமானது மாநில சுயாட்சி தீர்மானம். ராஜமன்னார் குழுவின் அறிக்கையை தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றியிருந்தார் கருணாநிதி.
அது மத்திய அரசுக்கு கோபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது. அதேபோல் திமுகவிற்குள் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தனிக்கட்சி தொடங்கியிருந்த எம்ஜிஆரும் கருணாநிதிக்கு கடும் சவாலை தந்து கொண்டிருந்தார். திமுக அரசின் மீது தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அவர் அதற்காக போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருந்தார். தமிழக அரசு மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிகளையும் எம்ஜிஆர் விமர்சித்தார். இந்த காலகட்டத்தில் நடந்த கச்சத்தீவு தாரைவார்ப்பு சம்பவமும் தமிழக அரசியலில் முக்கியமானது. தமிழக அரசின் விருப்பத்திற்கு மாறாக கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதாக கூறிய கருணாநிதி அதனை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்த தீர்மானத்தை இந்திரா காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் ஆதரித்த போதும் அதிமுக மட்டும் ஆதரிக்கவில்லை. நெருக்கடி நிலையை திமுக எதிர்த்த அதே சூழலில் அதிமுக என்ன செய்தது? ஒரு பக்கம் திமுக நெருக்கடி நிலையை கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்க, மறுபக்கம் திமுகவை எதிர்த்து அப்போதுதான் அதிமுக தொடங்கியிருந்த எம்ஜிஆர் நெருக்கடி நிலையை தீவிரமாக ஆதரித்தார். நெருக்கடி நிலையை ஆதரிப்பதாக பிரதமர் இந்திரா காந்திக்கு தந்தி அனுப்பிய எம்ஜிஆர் பின்னர் நேரில் டெல்லி சென்று இந்திரா காந்தியை சந்தித்து நெருக்கடி நிலைக்கான தனது ஆதரவை தெரிவித்தார். அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்டப்பட்டு நெருக்கடி நிலைக்கு ஆதரவான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒரு கட்டத்தில் மாநில கட்சிகளை தடை செய்யும் முடிவுக்கு இந்திரா காந்தி வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின. முடிந்தால் திமுகவை தடை செய்யட்டும் என சவால் விடுத்தார் கருணாநிதி. ஆனால் அந்த தடை முயற்சியிலிருந்து தப்பிக்க அதிமுக தேசிய கட்சியானது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என தனது கட்சியின் பெயரை மாற்றினார் எம்ஜிஆர். தமிழக அரசுக்கு நெருக்கடிகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருந்தன. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் தங்கியிருந்தது மத்திய அரசுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. 1976ஆம் ஆண்டு ஜனவரி 31 அன்று திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட்டது. நெருக்கடி நிலையின் வெம்மை தமிழகத்தை மிக கடுமையாக தாக்கத் தொடங்கியது. ஆட்சி கலைக்கப்பட்ட அன்று இரவே தமிழகமெங்கும் தொடர் கைதுகள் அரங்கேற்றப்பட்டன. திமுக முன்னணியினர் பலர் கைது செய்யப்பட்டனர். திமுக தலைவர் கருணாநிதியின் மகன் மு.க. ஸ்டாலின், முரசொலி மாறன், வைகோ, ஆசை தம்பி, ஆற்காடு வீராசாமி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் நெருக்கடி நிலையை எதிர்த்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஸ்தாபன காங்கிரஸ், ஜனசங்கம் ஆகிய இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகினர். திமுக தலைவரான கருணாநிதியின் மகனான ஸ்டாலின் சென்னை சிறையில் மிக கடுமையாக தாக்கப்பட்டார். அவரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்டிபாபு உயிரிழந்தார். கருணாநிதியை அச்சுறுத்துவதற்காகவே ஸ்டாலின் குறிவைத்து தாக்கப்பட்டதாக கூறப்பட்டது. விசாவை காட்டி மிரட்டினால் தமிழகம் வருவதற்கு விசா வாங்குவது போல் செய்து விடுவேன் என கருணாநிதி அப்போது கூறியதாக தகவல்கள் வெளியாகின. திமுக ஆட்சியை கலைத்த கையோடு மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை 1977 தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய பங்காற்றியது. கருணாநிதி மீதும் அவர் அமைச்சரவை சகாக்கள் மீதும் எம்ஜிஆர் அளித்த புகார்களின் அடிப்படையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட 3 நாளில் விசாரணை ஆணையம் அமைக்கும் அறிவிப்பை வெளியிட்டது மத்திய அரசு. நீதிபதி ரஞ்சித் சிங் சர்க்காரியா கமிஷன் தலைவராக இருப்பார் என அறிவிக்கப்பட்டது. எம்ஜிஆர், இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரம், நாஞ்சில் மனோகரன் ஆகியோர் கொடுத்த 28 புகார்களை சர்க்காரியா கமிஷன் விசாரிக்கும் என கூறப்பட்டது. எம்ஜிஆரின் குற்றச்சாட்டுகளுக்கு ஏற்கனவே சட்டமன்றத்தில் பதில் அளித்திருந்தாலும் விசாரணை கமிஷனை எதிர்கொள்ள தயார் என அறிவித்தார் கருணாநிதி. சர்க்காரியா கமிஷன் குறித்து அரசியல் அரங்கில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு திமுக இன்றளவும் பதிலளித்து வருகிறது. நெருக்கடி நிலையின் போது அமல்படுத்தப்பட்ட 20 அம்ச திட்டங்கள் மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தன. தொடக்கத்தில் நல்ல விதமாக இருந்த 20 அம்ச திட்டம் பின்னர் மெதுவாக மோசமான பாதைக்கு சென்றது. 20 அம்ச திட்டத்தின் தோல்வியை கேலி செய்யும் வகையிலான ப்ராப்ளம்ஸ் ஆர் பிளென்டி, பாயிண்ட்ஸ் ஆர் 20, ரிசல்ட்ஸ் ஆர் எம்டி என்ற வாசகங்கள் இடதுசாரி மாணவர் அமைப்புகளால் பிரபலமாகின. நெருக்கடி நிலையின் காரணமாக சிறையில் இருந்த எதிர்க்கட்சி தலைவர்களை விடுதலை செய்ய தயார் என அறிவித்தார் இந்திரா காந்தி. மொரார்ஜி தேசாயின் வயதை காரணம் காட்டி அவரை விடுதலை செய்ய வேண்டும் என மொரார்ஜி தேசாயின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுக்க முயற்சித்த போது அதனை மறுத்துவிட்டார் மொரார்ஜி தேசாய். நெருக்கடி நிலையை அமல்படுத்தியதன் நோக்கங்கள் நிறைவேறின. இந்திரா காந்தி தேர்தலில் போட்டியிடுவதற்கான சட்டப்பூர்வ தடைகள் நீக்கப்பட்டன. நாட்டின் பிரதமர், சபாநாயகர் போன்ற உயர் பதவிகளில் இருப்பவர்கள் மீதான தேர்தல் வழக்குகளை நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்ற விதி உருவாக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தால் அமைக்கப்படும் சிறப்பு குழு மட்டுமே விசாரிக்க முடியும் என்ற சட்டம் அமல்படுத்தப்பட்டது. நெருக்கடி நிலையை கைவிடும் முடிவுக்கு இந்திரா வந்திருந்தார். எதிர்க்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அசாமில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார் இந்திரா காந்தி.
அவர் எமர்ஜென்சியை கைவிடும் முடிவுக்கு வந்திருப்பதை உணர்ந்த எதிர்க்கட்சிகள் விரைவாக செயலில் இறங்கின. இந்திரா காந்தியை தோற்கடிக்க வேண்டுமென்றால் ஓரணியில் திரள வேண்டும் என்பதை எதிர்க்கட்சிகள் உணர்ந்தன. நெருக்கடி நிலைக்கு எதிரான கட்சிகளை ஓரணியில் திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டார் திமுக தலைவர் கருணாநிதி. காரணம், நெருக்கடி நிலையை எதிர்த்த கட்சிகள் கொள்கை அளவில் முரண்பட்டவை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நெருக்கடி நிலையை எதிர்த்தது, ஜனசங்கமும் எதிர்த்தது. அந்த கட்சிகளை எல்லாம் ஓரணியில் திரட்டும் முயற்சியில் ஈடுபட்ட கருணாநிதி டெல்லி சென்று பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து பேசினார். எதிர்க்கட்சி தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் கருணாநிதி. 1976 டிசம்பர் 15 அன்று எதிர்க்கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. திமுக ஏற்பாடு செய்த அந்த கூட்டத்தில் ஸ்தாபன காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டன. திமுகவின் இந்த முயற்சிகளுக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆதரவளித்தார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் ஜனசங்கமும் இருக்க வாய்ப்பு இருக்கும் என்பதால் அதனை தவிர்க்க விரும்பியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. திமுகவின் அழைப்பின் பேரில் நடந்த எதிர்க்கட்சி தலைவர்களின் கூட்டத்திற்கு பின் அரசோடு பேச்சு நடத்த எதிர்க்கட்சிகள் தயாராக இருப்பதாகவும் நெருக்கடி நிலையை திரும்ப பெற வேண்டும் எனவும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார் கருணாநிதி. உண்மையில் கருணாநிதி நடத்திய எதிர்க்கட்சிகளின் கூட்டம்தான் ஜனதா கட்சி உருவாக அகரம் தீட்டியது. 1977 ஆண்டு ஜனவரியில் வானொலியில் உரையாற்றிய இந்திரா காந்தி நாட்டு மக்களுக்கு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். மார்ச் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும், நெருக்கடி நிலை தளர்த்தப்படும் என்பதே அந்த அறிவிப்பு. தேர்தல் முடிவுகள் இந்திரா காந்திக்கு சாதகமாக இருக்கும் என்ற உளவுத்துறை அறிக்கையை நம்பினார் இந்திரா காந்தி. நெருக்கடி நிலை தளர்த்தப்பட்டதை அடுத்து சிறையில் இருந்த முக்கிய தலைவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். சிறையில் இருந்து விடுதலை ஆனவுடன் கூட்டணி அமைக்கும் முயற்சிகள் சூடுபிடித்தன. ஸ்தாபன காங்கிரஸ், ஜனசங்கம், பாரதிய லோக்தளம், சோஷலிஸ்ட் ஆகிய கட்சிகள் இணைந்து ஜனதா கட்சி உருவானது. ஸ்தாபன காங்கிரஸ் தலைவரான மொரார்ஜி தேசாய் ஜனதா கட்சி தலைவரானார். ஜனதா கட்சியின் வழிகாட்டியாக ஜெயபிரகாஷ் நாராயணன் செயல்பட்டார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் இந்திராவின் நெருங்கிய சகாவுமான ஜெகஜீவன் ராம் அக்கட்சியிலிருந்து விலகி ஜனநாயக காங்கிரஸை தொடங்கினார். ஜெகஜீவன் ராமின் கட்சி ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. 1977 மார்ச் 16 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. நெருக்கடி நிலை காலகட்டத்தின் போது அமல்படுத்தப்பட்ட 20 அம்ச திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் காங்கிரசுக்கு பலமாக அமையும் என எதிர்பார்த்தார் இந்திரா காந்தி. மேலும் எதிர்க்கட்சிகளால் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்திவிட முடியாது என இந்திரா காந்தி நம்பினார். இந்திராதான் இந்தியா, இந்தியாதான் இந்திரா என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் பிரதான தேர்தல் முழக்கமாக இருந்தது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு சுவர்களில் இந்த வாசகங்களே நிரம்பியிருந்தன. தமிழகத்தில் 2 அணிகள் பிரதானமாக களத்தில் இருந்தன. ஒன்று நெருக்கடி நிலையை ஆதரித்த அணி, மற்றொன்று நெருக்கடி நிலையை எதிர்த்த அணி. திமுக, ஜனதா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் ஓரணியாகவும், அதிமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் மற்றொரு அணியாகவும் போட்டியிட்டன. தமிழக சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மக்களவைக்கு மட்டும் தேர்தல் நடந்தது. இப்போது நடைபெறும் தேர்தல் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையிலான போட்டி என்ற பிரச்சாரம் திமுக கூட்டணி சார்பில் முன்னெடுக்கப்பட்டது. இந்தியாவிற்கு பல கட்சிகள் பங்களிக்கும் ஜனநாயகம் தேவையா அல்லது சர்வாதிகாரம் தேவையா என்பதை நிர்ணயிக்கும் தேர்தல் இது என பரப்புரையில் ஈடுபட்டார் திமுக தலைவர் கருணாநிதி. தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போது திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்துவது போன்ற நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் மீதான புகார்களை விசாரிக்க உருவாக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷன் தனது இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்தது. மொத்தமுள்ள 28 புகார்களில் 7 புகார்கள் குறித்து திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அறிக்கை அளிக்கப்பட்டது. தேர்தல் பிரச்சார களத்தில் அந்த அறிக்கை எதிரொலித்தது. அதிமுகவும் காங்கிரசும் திமுகவை ஊழல் கட்சி என விமர்சித்தன. மாருதி கார் ஊழலை மறைத்துவிட்டு திமுகவை ஊழல் கட்சி என்று குற்றம் சாட்டுவதா என திமுக தரப்பு பதிலடி கொடுத்தது. மேலும் நெருக்கடி நிலை காலகட்டத்தின் அடக்குமுறைகள் குறித்து கேள்வி எழுப்பிய திமுக அதனை பிரச்சார ஆயுதமாக மாற்றியது. தேர்தல் நடந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது காங்கிரசுக்கு மாற்றான சக்திக்கு மக்கள் ஆதரவளித்திருந்தனர். 297 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது. கடந்த தேர்தலில் 345 இடங்களை பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி இம்முறை 152 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்ட இந்திரா காந்தி
ராஜ் நாராயணனிடம் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். பல கட்சிகள் இணைந்து உருவான கூட்டணி என்பதால் ஜனதா அமைச்சரவை அமைவதில் சில சிக்கல்கள் எழுந்தன. ஜெயபிரகாஷ் நாராயணனின் சமாதானத்திற்கு பிறகு ஜனதா அமைச்சரவை பதவியேற்றது. எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவும் நெருக்கடி வெம்மையில் பாதிக்கப்பட்ட போது அதிலிருந்து விலகி தமிழகம் அமைதியாக இருந்ததோ, அதேபோல் நெருக்கடி நிலை தமிழக தேர்தல் முடிவுகளில் எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. தமிழகத்தில் 20 மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 18 தொகுதிகளை வென்றிருந்தது. இந்திரா காங்கிரஸ் 14 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தன. திமுக கூட்டணியில் ஜனதா கட்சி 3 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திமுக சார்பில் ஆசை தம்பி மட்டும் வடசென்னை தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். ஆட்சி பறிபோயிருந்த நிலையில் தேர்தல் தோல்வி திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தது. 1977 மக்களவை தேர்தலில் திமுக அடைந்த தோல்வி அக்கட்சிக்குள் இன்னொரு பிளவை ஏற்படுத்தியிருந்தது. திமுக பொதுச் செயலாளர் நாவலர் நெடுஞ்செழியன் அக்கட்சியிலிருந்து விலகி மக்கள் திமுக என்ற அமைப்பை தொடங்கினார். காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக மக்கள் ஒரு மாற்று சக்தியை தேர்ந்தெடுத்தாலும் அது நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை. 4 கட்சிகள் இணைந்து உருவாக்கிய ஜனதா கட்சிக்குள் விரைவில் பிரச்சனைகள் உருவானது. வேறுபட்ட கொள்கைகளை கொண்டவர்களான சோசியலிஸ்டுகளும் ஜனசங்கத்தினரும் முரண்பட்டுக் கொண்டனர். அதேபோல் கூட்டணிக்குள்ளும் பிரச்சனைகள் ஏற்பட்டன. கூட்டணி கணக்குகளும் மாறத் தொடங்கின. நெருக்கடி நிலை கொடுமைகளுக்கு இந்திரா காந்தியை தூக்கி எறிந்த இந்திய மக்கள் அவரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியது ஏன்? 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த காங்கிரஸை வீழ்த்திவிட்டு ஆட்சிக்கு வந்த ஜனதா கட்சியால் அந்த ஆட்சியை தக்க வைக்க முடியாததன் காரணம் என்ன? நெருக்கடி நிலையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட திமுக தலைவர் கருணாநிதி நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக என இந்திரா காந்தியை அழைத்தது ஏன் என்பது போன்ற கேள்விகளுக்கான விடையை நாளை பார்க்கலாம்.